சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தவர்கள். ஆரோகண சங்கீதம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனின் சிறையிருப்பில் இருந்தபோது அவர்கள் தங்களுடைய இசை கருவிகளாகிய கிண்ணறங்களை அலரிச் செடிகளின் மேல் தொங்க விட்டிருந்தார்கள். இப்போது பாபிலோனின் சிறையிருப்பில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அலரிச் செடியில் தொங்கவிடப்பட்டிருந்த தங்களுடைய கிண்ணறங்களை அதிலிருந்து எடுத்து இசைகளை இசைத்து கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். கர்த்தருடைய கிருபையையும் அவருடைய அன்பையும் அவருடைய பராமரிப்பையும் அவர் கொடுத்திருக்கிற விடுதலையையும் நினைவு கூர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நன்றியோடு துதித்து பாடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் நீண்ட காலமாக காத்திருந்தார்கள். நீண்ட காலத்திற்கு பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் அனுபவிக்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் மதுரமாயிருக்கிறது. கோரேசு ராஜா கர்த்தருடைய பிள்ளைகளை விடுதலை பண்ணினார். கோரேசு இஸ்ரவேலரை விடுவித்தாலும் அதுவும் கர்த்தருடைய கிரியைதான். கர்த்தர் கோரேசின் உள்ளத்தில் பேசியதினால்தான் கோரேசு கர்த்தருடைய பிள்ளைகளை விடுதலை செய்தார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் பிரகாரம் கிரியை நடப்பிக்கிறார். தாம் சொன்ன வாக்குத்தத்தங்களை ஏற்ற வேளையில் நிறைவேற்றுகிறார். கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோன் தேசத்து அடிமைத்தனத்திற்கு அனுப்பினார். பாபிலோன் தேசத்திலே தம்முடைய ஜனங்களை அழித்து போட வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. அக்கினியில் களிம்பை உருக்குவது போல இஸ்ரவேலரை உருக்கிவிட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அவர்களை சிறையிருப்புக்கு அனுப்பவில்லை. பொன்னை புடமிட்டால் அது பசும் பொன்னாகும், சுத்தமான பொன்னாகும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை புடமிட்டு சுத்திகரிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார். அதற்காகவே அவர்களை பாபிலோன் சிறையிருப்புக்கு அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்பில் அநேக உபத்திரவங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தார்கள். கர்த்தர் அவர்களை அந்நிய தேசத்திலே புடமிட்டு சுத்திகரித்தார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை புடமிட்டு சுத்திகரித்த பின்பு பாபிலோன் தேசத்தில் இருந்து விடுதலை பண்ணினார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை திடீரென்று விடுதலை பண்ணினார். கர்த்தருடைய அற்புதமான கிரியையை இஸ்ரவேல் ஜனங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் குழப்பத்தில் இருந்தார்கள். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதும் அவர்களுக்கு தெரியவில்லை. இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களுடைய நிலைமையை பற்றி சொல்லும்போது சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்று சொல்லுகிறார்கள். பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விடுதலை செய்வது அவர்களுக்கு ஒரு நற்செய்தி. இது அவர்கள் எதிர்பாராத நற்செய்தி. இது மிகப்பெரிய நற்செய்தியாக இருப்பதினால் அவர்களால் இதை நம்பக்கூட முடியவில்லை. இது ஒரு சொப்பனமாக இருக்குமோ என்று கற்பனை பண்ணினார்கள். தங்களுடைய சந்தோஷத்தை அவர்களால் முறைப்படி வெளிப்படுத்த முடியவில்லை. அடிமைத்தனத்தில் இருந்தபோது அவர்கள் ஒரு நாள் கூட நகைத்ததில்லை. எல்லா நாட்களும் துக்க நாட்கள்தான். இப்போதோ கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பி இருக்கிறார். இப்போது இஸ்ரவேல் ஜனத்தாருடைய வாய் நகைப்பினாலும் அவர்களுடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய ஜனத்தார் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருக்கிறார்கள். புறஜாதியாரோ தெளிவாக விழித்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாருடைய விடுதலையை புறஜாதிகள் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனத்தாருடைய பலவீனம் நன்றாக தெரியும். அவர்களுடைய சொந்த முயற்சியினால் அவர்களால் விடுதலை பெற முடியாது என்பதும் கர்த்தரே அவர்களை விடுதலை செய்திருக்கிறார் என்பதும் புறஜாதிகளுக்கு தெரிந்திருக்கிறது. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதியார் கர்த்தருடைய பலத்த செய்கையை சாட்சியாக அறிவிக்கிறார்கள். புறஜாதிகளின் தெய்வம் இதை போன்ற பெரிய காரியங்களை தங்களுக்கு இதுவரையிலும் செய்ததில்லை என்பதையும்
புறஜாதியார் அறிந்திருக்கிறார்கள். புறஜாதி தெய்வங்களால் கர்த்தரைப் போல பெரிய காரியங்களை செய்ய முடியாது. அவற்றிற்கு ஜீவன் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று தங்களுடைய தேசத்திற்கு திரும்பி போகும்போது புறஜாதிகள் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கிற பார்வையாளர்களாகவே இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் புறஜாதிகளுக்கு பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு அவருடைய பிள்ளைகள் மாத்திரமே சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்கள். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சீயோனுக்கு சொந்தக்காரர்கள் மாத்திரமே கர்த்தர் கொடுத்திருக்கிற விடுதலையில் பங்கு பெறுகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராக இருக்கிறார். எல்லோருடைய இரட்சிப்புக்காக கிறிஸ்துவானவர் தம்முடைய இரத்தத்தையே மீட்பின் கிரயமாக செலுத்தி இருக்கிறார். தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய ஆத்தும இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமே ரட்சிப்பின் ஆசீர்வாதம் கிடைக்கும். இஸ்ரவேல் தேசம் துன்பத்தில் மூழ்கி இருந்தது. அதன் பின்பு கர்த்தர் அவர்களை விடுவித்தார். இஸ்ரவேலர்கள் பலமுறை சிறையிருப்பில் இருந்தார்கள். இந்த சங்கீதம் அவர்களுடைய எந்த சிறையிருப்பை பற்றி கூறுகிறது என்று தெளிவாக தெரியவில்லை. நியாயாதிபதிகள், ராஜாக்கள் ஆகியோர்களின் காலங்களில் சில காலங்கள் இஸ்ரவேலருக்கு சிறையிருப்பு போலவே இருந்தது. பாபிலோனிய சிறையிருப்பு மட்டுமே இஸ்ரவேலரின் சிறையிருப்பு என்று கூற முடியாது. எருசலேம் பலமுறை யுத்தத்தில் தோல்வியுற்றிருக்கிறது. சத்துருக்கள் அவர்களை ஜெயித்திருக்கிறார்கள். யூதாவின் பாபிலோனிய சிறையிருப்பை பற்றி இந்த சங்கீதம் கூறுகிறது என்று தெளிவாக சொல்ல முடியாது. இது பாபிலோனிய சிறையிருப்பை பற்றி கூறும் என்றால் இந்த சங்கீதத்தை தாவீதோ அல்லது எசேக்கியாவோ ஏற்றி இருக்க முடியாது. ஏனெனில் இவர்கள் இருவருமே பாபிலோனிய சிறையிருப்புக்கு பல 100 வருஷங்களுக்கு முன்பு இருந்தவர்கள். இஸ்ரவேலர்களின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பிய போது அவர்கள் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் எதிர்பாராத நல்ல காரியம் அவர்களுக்கு நேரிட்டது. தாங்கள் சிறையிருப்பில் இருந்து மீட்கப்பட்ட செய்தி அவர்களுக்கு கூறப்பட்ட போது அந்த செய்தியை அவர்களால் நம்பவே முடியவில்லை. திடீரென்று எதிர்பாராத வேளையில் இப்படி ஒரு செய்தி வந்ததினால் அவர்கள் சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தார்கள். அந்த செய்தி உண்மையானதா அல்லது சொப்பனமா என்று அவர்களால் நிதானிக்க முடியவில்லை. நம்முடைய சிறையிருப்புகளையும் பிரச்சனைகளையும் அடிமைத்தனங்களையும் கண்ணீர்களையும் கவலைகளையும் துக்கங்களையும் கர்த்தர் திருப்பும்போது நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். தேவனை துதித்து பாடுவோம். இஸ்ரவேலர்கள் ஏதோ ஒரு இக்கட்டில் இருந்தார்கள். கர்த்தர் அதில் இருந்து அவர்களை விடுவித்தார் என்று கூற முடியாது. இந்த வசனத்தையும் இது எழுதப்பட்ட சூழ்நிலையையும் தியானித்து பார்க்கும்போது அவர்கள் உண்மையிலேயே சிறையிருப்பில்தான் இருந்தார்கள் என்பது தெளிவாகும். கர்த்தர் அவர்களுடைய சிறையிருப்பை திருப்பினார். இஸ்ரவேலருக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார் என்று புறஜாதியார்கள் தங்கள் கண்களினால் கண்டு அந்த சத்தியத்தை தங்கள் வாயினால் அறிக்கை பண்ணினார்கள். இஸ்ரவேலர்கள் துன்பப்பட்ட போது கர்த்தருடைய நன்மைகளும் இரக்கங்களும் அவர்களை சூழ்ந்து கொண்டது. கர்த்தர் அவர்களுக்காக பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று இஸ்ரவேலர்கள் அறிக்கை பண்ணியது போலவே கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளும் அறிக்கை பண்ணினார்கள்.